விஜய் டிவில தொகுப்பாளராக வேலை பண்ணி, அதற்கு பிறகு சினிமாவுல படிப்படியாக முன்னேறி, சீக்கிரமாகவே உச்சம் தொட்டவர் தான் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி அவருக்கு முன்னால் சினிமாவுக்கு வந்த பல சீனியர் நடிகர்களையே பொறாமப்பட வச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான 80% திரைப்படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு வசூல கொடுத்திருக்கார். சமீபத்துல அவருடைய நடிப்புல பராசக்தி படம் வெளியாச்சு. 1960கள்ல தமிழகத்துல பல பகுதிகளாலும் நடந்தப்பட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து இந்த படத்தை சுதா கோங்காரா இயக்கியிருந்தாங்க. இந்த படம் ஒரு முக்கிய படமாக பார்க்கப்பட்டாலுமே எதிர்பார்த்த வசூலை பெறல அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில நேற்று அவர் அவருடைய குடும்பத்துடன் பொங்கலை செலிப்ரேட் பண்ணிருக்காரு. இது தொடர்பான புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போட்டியாக வெளியாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்துல ஜனநாயகன் திரைப்படம் சென்சார்ல சிக்கியதால இன்னமுமே அந்த படம் பிரச்சனையில தான் இருந்து கொண்டிருக்கு. படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இன்னுமுமே தெரிய வரல. இந்த நிலையில தற்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிற புகைப்படம் வெளியானதுமே தளபதி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இமான் ரசிகர்களுமே தற்போது சிவகார்த்திகேயனை ட்ரோல் பண்றது மட்டுமல்லாமல் மோசமாக விமர்சனம் பண்ணிட்டுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.